அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் பாட்டு மன்ற தீர்ப்பு. சான்றோர் பெருமக்களே, அண்மையில் வேட்டவலம் வள்ளலார் சபையில் கண்ணதாசன் பாடல்களில் விஞ்சி நிற்பது கருத்து செறிவா கற்பனை வளமா எனும் தலைப்பில் பாட்டு மன்றம் நடந்தது. கருத்து செறிவே எனும் தலைப்பில் மான்கு ஏழுமலை மற்றும் பிரபு மிக அழகாக பாடினர். கற்பனை வளமே எனும் தலைப்பில் தேவிகாராணி, அந்தோணி அம்மாள் மிக அழகாக பாடினர். சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது நான் தீர்ப்பு கூற வேண்டும். 2 அணிகளில் உள்ளவர்களும் மிக அழகாக பாடினார்கள். அதனால் விஞ்சி நிற்பது இரண்டுமே, கருத்து செறிவும் கற்பனை வளமும் ரெண்டும் விஞ்சி இருக்கிறது என்று சொல்லலாம் என நான் நினைக்கிறேன். ஆனால் 12 மணிலிருந்து 2:30 மணி வரைக்கும் நடந்தது. பசியில் நாங்கள் உட்கார்ந்து கேட்டோம். ரெண்டும் சிறந்ததுன்றதுக்காக 2:30 மணி நேரம் உட்கார்ந்து கிடக்கணும் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு தெரிகிறது. ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும், இதுதான் சிறந்தது என்று. சான்றோர் பெருமக்களே, கற்பனை வளம் என்று பாடின 2 சகோதரிகளும் மிக அழகாக பாடினார்கள். அதை கேட்டதிலிருந்து கற்பனை வளத்திற்கே தீர்ப்பு கொடுத்து விடலாம் என்று என் மனது எண்ணுகிறது. என்ன காரணம்? ஒருத்தன் சொன்னால், ஒரு பெண் ஒரு நிமிடத்தில் 20 அடி நடந்தாள் அப்படின்னு சொன்னான். அவனே சொன்னான், அவளுடைய இடுப்பு 1 அடி அகலமும் 1/2 அடி நீளமும் இருக்கு என்று அவன் சொன்னான். அது அவன் சொன்னது சரிதான். இருந்தாலும் கேட்பதற்கு அது உண்மையாக இருந்தாலும் மனதை கவரும் வண்ணம் அது இருக்கிறதோ என்றால், இன்னொருத்தன் அதே தான் சொன்னான். இன்னொரு கவிஞர், நமக்கு தெரிஞ்ச கவிஞர் தான், தலைப்பில் இருக்கிற கவிஞர் தான். நடையா இது நடையா, ஒரு நாடகமன்றோ நடக்குது, இடையா அது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. முன்னவன் சொன்னது, அவர் ஒரு கணக்கு வாத்தியார், அவர் வழியில் அவர் சொன்னார், இத்தனை அடி நீளம் இத்தனை அடி அகலம்னு. கவிஞன் எப்படி சொல்கிறான்? இல்லை, ஒரு நாடகம் நடக்குதான், நடந்து போகிறாளாம், ஒரு நாடகம் நடக்குதுன்றான். அது இடுப்பா இருக்கா இல்லையா, இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லாத போல் இருக்கிறது என்று நம் மனதை மயக்கும் வண்ணம் மிக அழகாக கவிஞர்கள் சொல்லுவார்கள். ஆக கணக்கு ஆசிரியர் அவருக்கு தெரிந்த வழியில் சொல்கிறார், கவிஞன் தன் நடையில் சொல்கிறார். ஆனால் கவிஞன் சொல்லுவது நம் மனதை ஈர்க்கிறது. சான்றோர் பெருமக்களே, உங்களுக்கு தெரியாதல்ல, கவிதை என்றாலே அது கற்பனை கலந்தது தான். அதிலும் திரைத்துறை பாடல்கள் என்றாலே கற்பனை கலந்திருக்க வேண்டும். பாடல் என்றாலே கற்பனை கலந்தது தான். கவிதை என்றாலே கற்பனை கலந்தது தான். இன்னொரு பாடல் இந்த அணியில் இருக்கிறவங்க மிக அழகாக பாடினாங்க. செந்தமிழ்த்தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், அவள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். செந்தமிழ்த்தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள்,
பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். காற்றினில் பிறந்தவளோ, புதிதாய் கற்பனை வடித்தவளோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ, செவ்வந்தி பூச்சரமோ. அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். கண்களில் நீலம் விளைத்தவளோ, அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும், பேரழகெல்லாம் படைத்தவளோ. அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். அழகாக பாடினாங்க. ஆக ஒரு கவிஞன் ஒரு பெண்ணை குறித்து மிக அழகாக கற்பனை வளத்துடன் அவள் யார் என்று சொல்லுகிறான். இதில் கண்ணதாசன் சொல்லுகிறார், அவள் பேசுகிறாளாம், அந்த பேச்சு தேன் போல் இனிக்கிறதா. அவள் சிரிக்கிறாளாம், அந்த சிரிப்பு நிலவின் குளிர்ச்சி போல் இருக்கிறதா. பொதுவாக பழரசம் குவளையில் தானேப்பா கொடுப்பாங்க. ஆமாம். ஆனால் இந்த பெண் காதலி பழரசத்தை தன் இதழில் கொடுக்குறாளா. பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். ஆக அவள் தன் இதழில் பழரசம் கொடுக்குறாளா. அதுதான் கவிஞன். பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர். வள்ளுவர். வள்ளுவர் கவிஞர் என்று நாம் இன்பத்து பாலில் தான் அவர் எழுந்து நிற்கிறார். பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர். தூய வெண்மையான பற்களில், அவள் பற்களில் ஊறுகின்ற அந்த நீர் இருக்கிறது, அது எதுவும் பாலும் தேனும் கலந்தது போல் சுவையாக இருக்கான். அதைத்தான் இவர் சொன்னார். பாலும் தேனும் கலந்தது போல் சுவை, வால் எயிறு ஊறிய நீர். இங்கே இவர் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். பழரசம் தருவாள் பைங்கனி இதழில். அதுதான் கற்பனை, அதுதான் கற்பனை. சான்றோர் பெருமக்களே, அவள் முகம் இருக்கிறது, அவள் முகம் அது தாமரை மலர் போல் இருக்கா. மொத்தத்தில் அவள் பூச்சரம் போல் இருக்கிறாளாம். அதை விட இன்னும் அழகாக சொன்னார், கடலுக்கு ஏன் நீல நிறம் வந்ததுன்னு சொல்கிறார் கண்ணதாசன். இந்த பெண்ணு கண்ணில் நீல நிறம் இருக்கிறதாம். அந்த நீல நிறத்தை கொண்டு போய், கண்ணில் இருக்கிற நீல நிறத்தை கொண்டு போய் கடலில் கரைச்சிட்டாளாம். அதனால் கடல் நீல நிறம் ஆயிடுச்சான். கண்களில் நீலம் விளைத்தவளோ, அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ. இவ கொண்டு போய் கரைச்சதுனால இவ கண்ணில் இருக்கிற நீளத்தை அந்த கடல் நீல நிறமாக மாறியதுன்னு சொல்கிறார் கண்ணதாசன். சான்றோர் பெருமக்களே, கவிதை என்றால் இதுதான் கவிதை. ஒரு பெண்ணை பற்றி இப்படி மிக உயர்வாக நாம் மகிழும் வண்ணம் அவள் யார் என்று நமக்கு மிக தெளிவாக இந்த பாடலில் சொல்கிறார். இதை பார்க்குறப்போ கற்பனை வளம்தான் மிஞ்சி நிற்கிறது என்று சொல்லலாம் என்று என் மனது எண்ணுகிறது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, கருத்து செறிவு என்று பாடியவர்கள், அதை ஒரு பாடல் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நான் எண்ணுகிறேன். அங்கேயும் மிக அழகாக பாடினாங்க. மான்கு ஏழுமலையும் பிரபுவும் மிக அழகாக பாடினாங்க. அதில் ஒரு பாடல் காலத்தின் அருமை கருதி, ஏற்கனவே 2 கால் ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷத்தில் முடிக்கணுன்றாங்க. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழையெனச் சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால்
இயற்கை சிரிக்கும், இயற்கை சிரிக்கும். அன்னையின் கையில் ஆடுவதின்பம், கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம். தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம், பெரும் பேரின்பம். மிக அழகாக கண்ணதாசன் இந்த பாடலில் கருத்து செறிவோடு பாடியிருக்கிறார். நாம் எதற்கும் கலங்கக்கூடாது, அச்சப்படக்கூடாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே பாரதி. ஆக நாம் எதற்கும் அழுது கொண்டு உட்காரக்கூடாது, எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். இடுக்கண் ஒருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அகுதொப்பது இல் வள்ளுவர். துன்பத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டாம், அழக்கூடாது. அதைத்தான் இந்த பாடலில் சொல்கிறார். எதுடா இன்பம்னு சொல்லுவார் கண்ணதாசன். அம்மா கையில் ஆடுவது இன்பம் குழந்தைக்கு, காதலியின் கையில் சாய்வது இன்பம் காதலனுக்கு. தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம். எது உண்மையில் இன்பமா? நான் யார், நீ யார், நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்பதை அறிந்து கொள்வது இருக்கிறது, அதுதான் உண்மையில் இன்பம். எது பேரின்பமா? தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம்னா. தன்னலம் மறக்க வேண்டும், பொதுநலம் நினைக்க வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் கூட மிக அழகாக சொல்வார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். எவன் ஒருவன் பிறர்க்காக வாழ்கின்றானோ அவன்தான் வாழ்பவன். பிறர் நலம் பேண வேண்டாம். தன் மனைவி, தன் மக்கள், தன் குழந்தை, தன் பேரப்பிள்ளைகள், அது இருந்தால் போதும். அது வல்லடா வாழ்க்கை, அது வல்ல வாழ்க்கை. ஐயோ, எதிர்விட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லையே, மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களே, குழந்தைக்கு என்ன ஆச்சோ, நம்மாலான உதவியை செய்ய வேண்டும். என்னம்மா மருத்துவமனைக்கு ரூபாய் இல்லையா, ஒரு 1000 ரூபாய் வச்சுக்குமா, அப்புறம் கொடு. உதவ வேண்டாம். பொதுநலத்திற்கு என்ன செய்தோம் என்று நாம் நினைத்து பார்ப்பதும் இல்லை. பாரதிதாசன் ஒரு பெண்ணு முதலிரவில் கேட்குற கணவன்கிட்ட, அடுக்கடுக்காய் நமது நலம் நினைப்பதல்லால் பொது நலத்துக்கு என்ன செய்தோம் என்று நாம் நினைத்து பார்ப்பதும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அந்த நேரத்தில் கூட பொதுநலம், அந்த சிந்தனை வர வேண்டும். பாரதிதாசன், நம் வாழ்வு பிறர்க்காக இருக்க வேண்டும். தமக்காக எல்லாரும் வாழலாம், பிறர்க்காக வாழ்பவர்கள் மிக குறைவு. அதைத்தான் பிறர்க்காக வாழ வேண்டும், பொதுநலம் பேண வேண்டும் என்கிற நல்ல கருத்தினை இங்கு நமக்கு வலியுறுத்துகிறார் இந்த கருத்து செறிவான பாடலில். ஆக ஒரு பாடல் என்று இருந்தால் வெறும் கற்பனை மட்டும் இருந்து விட்டால் போதுமா? வெறும் மன மகிழ்ச்சியை தந்தால் மட்டும் போதுமா? வெறும் மன மயக்கத்தை தந்தால் மட்டும் போதுமா? இந்த சமுதாயம் நிற்பதற்கு, இந்த மக்கள் நிலையாக வாழ்வதற்கு, நல்லபடி வாழ்வதற்கு நல்ல கருத்துக்களை சொல்லி செல்ல வேண்டும். அதுதான் பாடல். அதைத்தான் கண்ணதாசன் செஞ்சிருக்கிறார் இந்த பாடலில். ஆக ஒரு மரம் இருக்கிறது, அது பூத்து குலுங்குகிறது, காய்களும் கனிகளும் காய்த்து தொங்குகின்றன, பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. மரம் சிறந்தது தான். ஆனால் மரத்தில் எந்த பகுதி, பூமிக்கு மேலே உள்ள பகுதியா, பூமிக்கு கீழே உள்ள பகுதியா, பூமிக்கு மேலே உள்ள மேல் மரமா, அல்லது பூமிக்கு கீழே இருக்கிற வேர் பகுதியா, எது சிறந்தது என்று நாம் சொல்லும் பொழுது, சான்றோர் பெருமக்களை உங்களுக்கு தெரியாதல்ல, வேர்தான் சிறந்தது. வேர் இல்லை என்றால் மேல் மரம் இல்லை. அதுபோல் பாடல்களில் கருத்து செறிவான பாடல்கள் வேருக்கு சமம், கற்பனை வளமுள்ள பாடல்கள் மேலே இருக்கிற மரத்திற்கு சமம். ஆக இந்த ரெண்டில் எது சிறந்தது என்று பார்க்கும் பொழுது வேறு பகுதிதான் சிறந்தது என்பது போல் கருத்து செறிவான பாடல்கள் தான் சிறந்தது என்று சொல்ல தோன்றுகிறது. சான்றோர் பெருமக்களை, உடல் நலமில்லை என்றால் நமக்கு மாத்திரை கொடுக்கிறார்கள் மருத்துவர்கள்.
அந்த மாத்திரை கசப்பாக இருக்கிறது என்பதற்காக மேலே இனிப்பு பூசி கொடுக்கிறார்கள். ஆக இனிப்பு பூசப்பட்ட பகுதி கற்பனை வளத்திற்கு சமம். உள்ளே இருக்கிற கசப்பான மருந்து நம் உடல்நலத்தை காக்கும், அது கருத்து செறிவுக்கு சமம். ஆக வெறும் இனிப்பு பூசப்பட்ட பகுதி மட்டும் நாம் சாப்பிட்டோம்னா உடல் நலம் பெறாது. உள்ளே இருக்கிற மருந்து போய் சேர வேண்டும். உள்ளே இருக்கிற மருந்து போய் சேர வேண்டும். மருந்து போய் சேருவதற்குத்தான் இந்த இனிப்பு பூச்சு. கருத்து மிக அழகாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் கற்பனை வளம். ஆனால் கற்பனை வளம் மட்டும் இருந்தால் அது நமக்கு மனதுக்கு மயக்கத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் கருத்து செறிவு தான் நமக்கு வாழ்வை கொடுக்கும். ஆக வாழ்வு இன்றியமையாததா, மன மயக்கம் இன்றியமையாததா என்றால் வாழ்வு தான் இன்றியமையாதது. ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். திரைப்பட நடிகர் நாகேஷ், திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் வாலி, இவர்களெல்லாம் ஒரே அறையில் வாழ்ந்த காலம், ஒரே அறையில் இருந்தவங்க. வாலி திரைப்படத்துறைக்கு வந்தார். இன்னும் இந்த திரைப்படத்துறையில் நம்ம மேலே வர முடியாது என்று மனம் ஒடிந்து அவர் ஸ்ரீரங்கத்துக்கு மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு புறப்பட்டார் வாலி அவர்கள். அப்போ பிபி ஸ்ரீனிவாஸ் ஒரு படத்தில் பாடிட்டு அங்கே வர்றார். நான் இப்போ தான் ஒரு படத்தில் பாடிட்டு வர்றேன், அந்த பாடலை பாடுறேன் கேளுங்கன்னு பாடினார். அற்புதமான பாடல், கண்ணதாசன் பாடல் அது. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. அதில் ஒரு வரி போட்டார் கண்ணதாசன், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மனசு உடைஞ்சு போயிடாத. உன்னை விட கீழானவர்கள், உன்னை விட மனம் ஒடிந்தவர்கள் கோடி பேர் கீழே இருக்கான். அவெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான். நீ ஸ்ரீரங்கத்துக்கு போகாதே, இங்கே இரு என்று அந்த பாடல் தான் வாலியை நிறுத்தியது. சென்னையில் கவிஞர் உலகத்தில் அவரை நிலைநிறுத்தியது அந்த ஒரு வரி தான். ஆக சான்றோர் பெருமக்களே, அந்த கருத்துள்ள அந்த ஒரு வரிதான் கற்பனை வளம் என பாடுகின்ற வாலியையே அவரை ஸ்ரீரங்கத்திற்கு போக விடாமல் சென்னையில் திரைத்துறையில் இருக்க செய்தது. பிறகு அவர் அதனால் புகழின் உச்சியில் போய் அமர்ந்தார். வாலி பாடாத பாடல்கள் இல்லை. ஆக கருத்து செறிவுள்ள பாடல்கள் தான் மனிதர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும். கற்பனை வளமுள்ள பாடல்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும், மன மயக்கத்தை கொடுக்கும். ஆக மன மகிழ்ச்சி மன மயக்கமா அல்லது வாழ்வா என்று பார்த்தால் வாழ்வை கொடுக்கின்ற கருத்து செறிவுள்ள பாடல்கள்தான் கவியரசர் கண்ணதாசனின் பாடல்களில் விஞ்சி இருக்கிறது என்று நான் தீர்ப்பு வழங்க ஆசைப்படுகிறேன். சான்றோர் பெருமக்களே, இதில் குறை இருந்தால் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். என் குருநாதர் தே ஞானசுந்தரம் அவர்கள் இருக்கிறார். அவர்களிடம் நீங்கள் முறையீடு செய்யலாம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.